ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு. இது வந்து சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. உங்களுக்கும் ஃபேவரெட் அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திடுங்க. ஏன்னா கருணக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. அது இந்த மாதிரி செய்கிறது இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 சிம்பிள். தோலை சீவணும், அதுக்கப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பெல்லாம் வருதோ, நமக்கு ஷேப் இன்றைக்கி கரெக்டாகவே வரல. இங்கே பார்த்தீங்களா, கண்ணா பின்னான்னு இருக்குது, பரவாயில்ல. இதை அப்படியே உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வைங்க. குக்கர்லலாம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். பாத்திரத்தில் கூட 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அது தலையில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இல்லைனா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, இல்லைனா சில்லி ஃப்ரை, கோபி, எந்த ஃப்ரையினுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க. வேணும்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, இல்லை அரிசி மாவு போட்டுக்கோங்க, இல்லை மைதா மாவு போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் நல்லா பரட்டிக்கோங்க. லெமன் இருந்தால் புழிஞ்சிக்கோங்க, இல்லைனா புளி தண்ணி கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. ஏன்னா சில கருணக்கிழங்கு காரம் எடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு தவாவில் இப்படி போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல். இருங்க, நான் திருப்பி காமிக்கிறேன்.